வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான 2 ஸ்ட்ரக்சர்ஸ். உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் நீங்க ஒரு பிகினரா இருக்கிற பட்சத்துல, இந்த மாரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு, பேசிக் சென்டென்சஸ் தெரிஞ்சாலே போதும். கொஞ்சம் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு, மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு, இந்த மாரி ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்ட்ரக்சர் எந்த அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம சில சமயங்கள்ல அடுத்தவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக, "ஐயோ! நீங்க ஒண்ணும் தப்பா நெனச்சுக்காதீங்க. எனக்கே கொஞ்சம் பணம் பற்றாக்குறையா இருக்கு. அதான். அதனால தான் உங்களுக்கு குடுக்க முடியல." அப்படிங்கிறத தான் நம்ம அப்படி சொல்லுவோம். "உங்க ஃபோனே எடுக்கலன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அதான்." அவனுக்கு உங்க மேல கோவம்லாம் நெனச்சுக்காதீங்க. அவன் உங்கள கூப்பிட மறந்துட்டான் அதான். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். செகண்டா நம்ம பார்க்க போறது, இது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இது நான் நம்பாத ஒண்ணு. இது அவனுக்கு தெரியாத ஒண்ணு. இப்படிலாம் சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா? சமாதானப்படுத்துறதுக்காக, இது சும்மா இதுதான் அப்படி சொல்றதுக்கு, இட் இஸ் ஜஸ்ட் தட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ண போறோம். இட் இஸ் ஜஸ்ட் தட். இப்போ நீங்க அவனுக்கு உங்க மேல கோவம்லாம் நெனச்சுக்காதீங்க. அவன் உங்கள கூப்பிட மறந்துட்டான் அதான். வேற ஒண்ணும் இல்ல. இப்படி நம்ம சொல்லணும். இதுக்கு நம்ம இட் இஸ் ஜஸ்ட் தட் அப்படின்னு போட்டுட்டு, அவன் உங்கள கூப்பிட மறந்துட்டான் அப்படின்னு சேர்த்துக்க வேண்டியது தான். அப்போ இட் இஸ் ஜஸ்ட் தட் அவன் உங்கள கூப்பிட மறந்துட்டான். ஹி ஃபர்காட் டூ கால் யூ. சேர்த்துக்கோங்க. இந்த மீனிங் வந்துடும். இட் இஸ் ஜஸ்ட் தட் ஹி ஃபர்காட் டூ கால் யூ. இட் இஸ் ஜஸ்ட் தட் ஹி ஃபர்காட் டூ கால் யூ. வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறதுக்கு நத்திங் எல்ஸ் அப்படின்னு சேர்த்துக்கலாமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்களான்னா சேர்த்துக்கலாம். பட் அது தேவையில்ல இந்த இடத்துல. சேர்த்துக்கிட்டாலும் ஒண்ணும் தப்பில்ல. இப்போ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே ஓப்பனா டைரக்ட்டா முகத்துக்கு நேரா சொல்லிடுறாங்க. அப்ப அடுத்தவங்க சொல்லுவாங்க, "ஐயோ! அவன் அப்படி சொல்றான்னு நீங்க ஒண்ணும் தப்பா நெனச்சுக்காதீங்க. அவன் கோவக்காரன்னு நெனச்சுக்காதீங்க. அவன் கொஞ்சம் டைரக்ட்டா பேசிடுவான். ஓப்பனா பேசிடுவான். அவ்வளோதான்." அதுதான். இதான் நம்ம சொல்லப் போறோம். அப்போ இட் இஸ் ஜஸ்ட் தட் அவன் கொஞ்சம் டைரக்ட்டா பேசக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப இட் இஸ் ஜஸ்ட் தட் ஹி இஸ் வெரி டைரக்ட். இட் இஸ் ஜஸ்ட் தட் ஹி இஸ் வெரி டைரக்ட். நத்திங் எல்ஸ். இந்த மாரி நம்ம சொல்லலாம். ஒருத்தவங்க பணம் கேட்டு நம்ம குடுக்காதப்போ, நம்மளே சொல்லுவோம். சமாதானப்படுத்துற மாரி, "சாரி எனக்கே கொஞ்சம் பண பற்றாக்குறையா இருக்கு. அதான்." அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இட் இஸ் ஜஸ்ட் தட் எனக்கே கொஞ்சம் பணம் பற்றாக்குறை. பணம் பற்றாக்குறையா இருக்கிறதுக்கு ஷார்ட் ஆஃப் மனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ அம் அ பிட் ஷார்ட் ஆஃப் மனி. எனக்கே அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு மை செல்ஃப சேர்த்துக்கிறோம். இட் இஸ் ஜஸ்ட் தட் ஐ அம் அ பிட் ஷார்ட் ஆஃப் மனி மை செல்ஃப். இட் இஸ் ஜஸ்ட் தட் ஐ அம் அ பிட் ஷார்ட் ஆஃப் மனி மை செல்ஃப். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போற ஸ்ட்ரக்சர், இட் இஸ் சம்திங் தட். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எந்த மாரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, இது எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம். இல்லன்னா இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று அப்படி சொல்றதுக்கு. இது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். இல்ல இது நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒன்று. இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இதுல அப்படியே நெகட்டிவா, இது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இது எனக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயம். இது நான் நம்பாத விஷயம். அப்படின்றத அப்படியே நெகட்டிவ் ஸ்ட்ரக்சரா அடுத்து நம்ம பார்க்க போறோம். நம்ம இட் இஸ் ஜஸ்ட் தட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சேர்த்துக்கிட்டோமோ, அதே மாரி தான் இங்கேயும் நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்க போது. நம்மளுடைய சென்டென்ஸ் அப்படிதான் இருக்க போது. அப்ப இட் இஸ் சம்திங் தட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு கிளாஸ நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஸோ என்ன மாதிரி அர்த்தங்கள்ல இத யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாருங்களேன். இது வந்து என்னால எந்த காலத்திலயும் என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ என்னால இது ஒரு மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்போ ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா இட் இஸ் சம்திங் தட் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா நம்ம சொல்லியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா, மறக்க முடியாத அப்படின்னு ஒரு நெகட்டிவா தான் இருக்கு. ஆனா எப்பவுமே என்னால மறக்க முடியாத அப்படிங்கிறப்போ, நம்ம சென்டென்ஸ்ல நாட்ன்னு கொண்டு வராம நெவர் வச்சு சொல்லுவோம் இல்லையா? அதனால இட் இஸ் சம்திங் தட் ஐ நெவர் ஃபர்கெட். ஸோ அந்த விஷயம், அந்த ஒரு விஷயம் என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு விஷயம். இட் இஸ் சம்திங் தட் ஐ நெவர் ஃபர்கெட். அவ்ளோதான். இந்த இட் இஸ் சம்திங் தட் கூட இந்த சின்ன சென்டென்ஸ நீங்க சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம். அது வந்து ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய விஷயம். அது வந்து சீக்கிரம்லாம் முடியாது அப்படி நம்ம சொல்லணும். அப்போ இட் இஸ் சம்திங் தட் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டைம் எடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றதுக்கு இட் டேக்ஸ் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி இட் இஸ் சம்திங் தட்ன்னு இருக்கு. அதனால இட் இஸ் சம்திங் தட் டேக்ஸ் டைம். இட் இஸ் சம்திங் தட் டேக்ஸ் டைம். இப்ப இது வரைக்கும் நம்ம அது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதுக்கு பதிலா வேற வார்த்தைகள் கூட வரலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சமையல் என்பது ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படியே உள்ள போனோனே அப்படியே எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணும்.
அப்ப சமையல் என்பது இந்த இடத்துல சமையல் அப்படின்ற வார்த்தையை இதுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணிடுறோம். அப்ப குக்கிங் இஸ் சம்திங் தட் டேக்ஸ் டைம். அவ்வளவுதான். குக்கிங் இஸ் சம்திங் தட் டேக்ஸ் டைம். இப்போ ஒரு விஷயம் அதை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாழ்க்கையில ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்ப இட் இஸ் சம்திங் தட் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே நடக்கும். அதனால இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் லைஃப். இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல திரும்ப ஒரு இட்டு வேண்டாம். இட் இஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் லைஃப். இது நாம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இது நம்ம அவாய்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படி நம்ம சொல்ல போறோம். இப்ப இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப இதை நம்ம ஜெனரலா எப்படி சொல்லுவோம் எப்படின்னா, இட் இஸ் சம்திங் தட் வி கேனாட் அவாய்ட். தவிர்க்க முடியாது. நாம் தவிர்க்க முடியாது. நாம் அப்படின்னு இன்னொரு சப்ஜெக்ட் வரதுனால, அது இல்லாம நாம்னு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு. அதனால தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். அப்ப இட் இஸ் சம்திங் தட் வி கேனாட் அவாய்ட். இப்படிதான் நம்ம ஜெனரலா சொல்லுவோம். ஆனா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை இப்படி சொல்ல மாட்டாங்க. இதுக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள பார்த்துட்டு அடுத்து நம்ம அங்க போலாம். ஸோ பொறுமைங்கிறது எப்படி நம்ம சமையல்ங்கிறது ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அதே மாரி பொறுமைங்கிறது அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். தேவைப்படும் ஒன்று இப்படி நம்ம சொல்லணும். இப்போ பொறுமை என்பது இட் இஸ் சம்திங் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பேஷன்ஸ் இஸ் சம்திங் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இந்த இடத்துல என்பதுக்கு முன்னாடி பொறுமை இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வந்தா, சமையல் என்பது, பொறுமை என்பது இந்த மாதிரி வந்ததானா, அத நம்ம இட்டுக்கு பதிலா யூஸ் பண்ணிடணும். அப்ப பேஷன்ஸ் இஸ் சம்திங் தட் எல்லோருக்கும் தேவைப்படும் ஒன்று. எவ்ரிஒன் நீட்ஸ். பேஷன்ஸ் இஸ் சம்திங் தட் எவ்ரிஒன் நீட்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய கல்ச்சர்ங்கிறது நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒன்று. ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ நமது கல்ச்சர் என்பது அவர் கல்ச்சர் இஸ் சம்திங் தட் நம்ம எல்லாரும் பெருமைப்படணும் இல்லையா? அப்ப வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப். வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப். அவர் கல்ச்சர் இஸ் சம்திங் தட் வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப். இப்ப இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? இட் இஸ் சம்திங் தட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுல நம்ம ஒரு சென்டென்ஸ் மட்டும் இது பெண்டிங்ல வச்சிருந்தோம். இட் இஸ் சம்திங் தட் வி கேனாட் அவாய்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இட் இஸ் நாட் சம்திங் தட். இட் இஸ் நாட் சம்திங் தட். ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாத ஒன்று அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதுக்கு நம்ம இட் இஸ் சம்திங் தட் வி கேனாட் அவாய்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது தட்டுக்கு அப்புறம் வர கிளாஸ்ல நம்ம நெகட்டிவா சொன்னோம். ஆனா நேச்சுரலா இதை கரெக்டா இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படிங்கிறத நம்ம பழைய ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்றதா இருந்தா இட் இஸ் சம்திங் தட் ஐ கேன் நாட் அக்செப்ட். இட் இஸ் சம்திங் தட் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐ கேனாட் அக்செப்ட் அப்படி சேர்த்துக்கிறோம் நம்ம. பட் இந்த மாதிரி இட் இஸ் சம்திங் தட்னு வர ஸ்ட்ரக்சரை நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நெகட்டிவா வந்ததானா நம்ம இங்க நாட் போட்டுட்டு இங்க பாசிட்டிவா சொல்லணும். இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ கேன் அக்செப்ட் அப்படின்னு சொல்லிடணும். இதை நீங்க அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்களான்னா இது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் அல்ல அப்படின்னு வரும். நீங்க அப்படி லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாம். நேச்சுரலா இதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ கேன் அக்செப்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. இங்க நெகட்டிவா இருக்காது, இங்கதான் நெகட்டிவா இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ கேன் அக்செப்ட். இது இது வந்து என்னால் நம்ப முடியாத ஒன்று. இதை நான் நம்பாத ஒன்று. இதை நான் நம்ப மாட்டேன். இது வந்து நான் நம்பதா ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இப்போ ஒரு பேயின்னு ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்களா, ஐயோ பேய் அதெல்லாம் நான் நம்பாத ஒரு விஷயம் அப்படி நம்ம சொல்றோம். அப்ப இட் இஸ் நாட் சம்திங் தட் இங்க நெகட்டிவ் ஆயிடுச்சு, இங்க பாசிட்டிவ். ஐ பிலீவ். இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ பிலீவ். கோஸ்டா இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ பிலீவ். அது நான் வந்து நம்பாத ஒரு விஷயம் அப்படி சொல்றோம். இது எனக்கு பிடிக்காத ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு பேசிக்கான ஒரு சென்டென்ஸ் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு பிடிக்காத ஒன்றுனா இட் இஸ் சம்திங் தட் ஐ டோன்ட் லைக் அப்படி சொல்லக்கூடாது. இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ லைக். இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ லைக். அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது நாம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இட் இஸ் நாட் சம்திங் தட். இங்க நெகட்டிவா இருந்தா இட் இஸ் நாட் சம்திங் தட் பாசிட்டிவா சொல்லணும். தவிர்க்க
முடியாதது அப்படிங்கிறத இட் இஸ் நாட் சம்திங் தட் வி கேன் அவாய்ட். இட் இஸ் நாட் சம்திங் தட் வி கேன் அவாய்ட். என்னன்னு கூட பார்த்துடலாம். இது வந்து தற்செயலா நடக்கக்கூடிய விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். இது தற்செயலாக நடக்கும் விஷயம் இல்லை. நெகட்டிவா இருக்கு. அப்ப இட் இஸ் நாட் சம்திங் தட் நடக்கிறதுன்னா ஹேப்பன் இல்லையா? ஸோ இது வந்து ஜென்ரலா நம்ம சொல்றோம். அதனால பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். இட் இஸ் நாட் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ். இட் இஸ் நாட் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ். இப்ப பார்த்தோம் இல்லையா இந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் தட் அண்ட் இட் இஸ் சம்திங் தட். அதிலே நெகட்டிவா சொல்லணுமானா இட் இஸ் நாட் சம்திங் தட். இந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. இது அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம். இது நாம கவனிக்காம விடக்கூடிய விஷயம் இல்லை. கிராம வாழ்க்கைங்கிறது நான் எப்போதும் விரும்பின ஒரு விஷயம். ஒண்ணும் இல்ல, நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கோம் அதான். நம்ம வந்து சமாளிக்கிறோம். இப்போ இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே பார்த்துக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இது அவனுக்கு தெரியாத ஒன்று. நெகட்டிவா இருக்கு. அப்ப ரொம்ப கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் நாட் சம்திங் தட் ஹி நோஸ் அப்படின்றது தான். நீங்க ஒரு வேளை இட் இஸ் சம்திங் தட் ஹி டஸ் நாட் நோ அப்படின்னு சொன்னாலும், கிராமட்டிக்கலி தப்பு கிடையாது. பட் இட் இஸ் நாட் நேச்சுரல் இங்கிலீஷ். அதனால நீங்க செகண்ட் ஃபார்மட்டே கன்டின்யூ பண்ணுங்க. சரி. ஸோ இந்த வீடியோல நாம இட் இஸ் ஜஸ்ட் தட், இட் இஸ் சம்திங் தட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா? இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.